இங்க ஒருத்தன் நிறைய தப்பான பொருள் அமெரிக்காக்கு எடுத்துட்டு போறதுக்காக பிளான் பண்றான். அதுக்காக அது எல்லாத்தையும் ஒரு ஃபைல் பேப்பர்ல சுத்தி அதை கைய வச்சு பிரஸ் பண்ணதும் பாக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் மாதிரியே ரெடி ஆயிடுது. சோ அதை ஒரு நீளமான டேப்ல ஒட்டி அதை இவனோட வயித்துல பெல்ட் மாதிரியே கட்டிக்கிறான். இப்ப அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள வந்ததும் ஏர்போர்ட் செக்யூரிட்டி இவனை பார்த்ததுமே அவனோட கண்ணாடியை கழட்ட சொல்றாரு. இவனும் பயத்தோட அவனோட கண்ணாடியை கழட்டுறான். பார்த்தா அவனோட மூஞ்சி ஃபுல்லாவே பயத்துல வேர்வை ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த செக்யூரிட்டி இவனை பார்த்து எதுவுமே சொல்லாம போக சொல்லிடுறாரு. சோ எப்படி தப்பிச்சா போதுன்னு நினைச்சு அடுத்த செகண்டே விழுந்தடிச்சிட்டு போய் ஏர்போர்ட் பஸ்ல ஏறிடுறான். இப்ப அந்த பஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு மறுபடியும் உயிர் வந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த பஸ் ஃளைட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய போலீஸ் வந்து அந்த பஸ்ஸை சுத்தி வளைச்சறாங்க. சோ கண்டிப்பா நம்ம மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சு இவனுக்கு மறுபடியும் வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிருது. இப்ப அங்க இருக்கிற போலீஸ் பஸ்ல இருக்கிற எல்லாரையுமே தனித்தனியா நிக்க சொல்லி செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே இவன் யாருக்குமே தெரியாம அவன் உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டலாம் ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி பஸ்ஸுக்குள்ள வந்து இவன் உடனே கீழே இறங்க சொல்லிடுறாரு. வேற வழியே இல்லாம இப்ப இவன் கீழே இறங்கினதும் அவனோட பேக்ல ஏதோ வைக்கிற மாதிரி நடிச்சிட்டு அங்க இருக்கிற செக்கிங்ல இருந்து தப்பிச்சலாம் ட்ரை பண்றான். ஆனா இவன் ஃளைட்டோட ஸ்டெப்ஸ்ல கால வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாரு.